வித்தியாவினுடைய கொலை வழக்கு நடைபெற்ற போது தென்னிலங்கையைச் சேர்ந்த 3 சட்டத்தரணிகள் சமூகம் அளித்திருந்தனர். அவர்கள் தொடர்பில் நீங்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. அது பற்றி கூற முடியுமா? இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் நிதானமாக கவனித்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த குறிப்பிட்ட அரசியல் எல்லா இடமும் இருக்குது. அரசியல் எல்லா இடமும் இருக்குது. அது நான் கூற வரவில்லை. ஆனால் சில விடயங்களை நாங்கள் அரசியலாக்குவது மிகவும் பாரதூரமான பிழை. என்னடா சமூக அரசியல் இதாக இருந்தாலும் சமூகம்தான் முதல், சமூகத்துக்கு பிறகுதான் மற்றெல்லாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு ஒன்று வருமா இருந்தால் ஒரு சட்டத்தரணியை பொறுத்த வரைக்கும் 2 நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ஒன்று அவர் பாதிக்கப்பட்டவர் சார்பாகவோ அல்லது அரசு சார்பாகவோ, பாதிக்கப்பட்டதும் சார்பாக அரசு சார்பாக ஆஜராக வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிரி சார்பாக ஆஜராக வேண்டும். இது 2 தான். இதை 2 தவிர வேறு நிலைப்பாடு எடுக்க முடியாது. இதுதான் உங்களுடைய சட்டம் இதுதான். ஆனால் இங்கே நான் கவனித்து பார்த்து என்னவென்று சொன்னால், இந்த வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டு முதலிலே இந்த வழக்கு 1ஆம் தேதி தான் முதலாக 9 சந்தேக நபர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். அன்று நான் சென்றேன். அப்பொழுது உண்மையிலே நான் இந்த சம்பவம் நடைபெறும்போது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்தபோது இந்த சம்பவம் கேள்விப்பட்ட பிறகு நான் இங்கே 14ஆம் தேதி வந்த பிறகு எனக்கு அங்கிருந்து உங்களது பழைய மாணவர் கனடா அவர்களுடைய உடனடியாக எனக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த விடயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றும், அதை விட புலம்பெயரில் சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் இல்லை இதில் அதிகமான பங்குறுதியவர்கள் அந்த என்னோட மண்ணை சேர்ந்தவர்கள் புலம்பெயர்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் தொடர்பு கொண்டு நிசாந்தன், அதாவது இறந்த மாணவியினுடைய தமையனை தொடர்பு கொண்டு சௌரத்தை அவரிடம் கதைத்து அதன் பிறகு நான் இது உடனே ஏற்றுக்கொண்டு இந்த இதுக்கு சென்றேன், அவர்களுடைய நலன் கருதி. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் விசாரணைகள் நடைபெற்றிருக்கும் போது விசாரணையில் பல நல்ல தமிழ் சொல்ல தில்லுமுள்ளுகள் நடைபெற்றது எல்லோருக்கும் தெரியும். சில பிரச்சனை ஏற்பட்டது. ஆக இந்த வகையில் இருக்கும்பொழுது இப்பொழுது என்னவென்றால் புதிதாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இணையதளத்தை யாரும் நான் நேர குறை கூற வரவில்லை என்றால் எனக்கு எதிரியும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிரி இல்லை. யாருக்கு நான் எதிரியோ தெரியா? உண்மையை சொல்லப்போனால் எதிரிக்கு கூட நான் எதிரி இல்லை. சில பேர் அறியாமல் புரியாமல் சரியாக தெரிந்து கொள்ள முறையால் விடயங்கள் அறிஞ்சு கொள்ள முடியாதால் சிலர் அது தவறான கருத்துக்களை வைத்திருக்கலாம். அவை மாற்றப்பட வேண்டும். நான் எது எடுத்து கூறினாலும் சமூக நன்மைக்காக கூறப்படுவதை தனிப்பட்ட நன்மைக்காக கூறுவதில்லை. இந்த விடயத்தில் 3 பெரும்பான்மையினத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் கொண்டு வந்தார்கள். இவர்கள் வரப்போகிறார் என்பதை 3ஆம் தேதி ஒரு இணையதளம் வெளியிட்டு இணையதளத்தில் வந்துவிட்டு வருவார்கள். வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள், கண்காணிப்பார்கள். அது எந்த சட்டத்தில் இருக்கோ தெரியல, லோயர் வந்து கண்காணிக்கிறது. கண்காணித்து தவறாசா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காவிட்டால் அவர்கள் அதை பாரப்படுத்த தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார்கள். அந்த இணையத்தெல்லாம் போட்டுருந்தது. அது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த குடும்பத்தில் நல்ல எங்களுடைய தொழில் போட்டியோ அல்லைங்கிற முக்கியமான விடயம். இந்த குடும்பத்தில் நல்ல அந்த 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 துயரம் துன்பம் வேதனையில் பங்கு பெற்றி அவைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இவ்வளோ காலம் உங்களோட வாழ்க்கையில் நான் செய்தது இன்று வரைக்கும் ஒரு 4000க்கு மேற்பட்ட அரசியல் கதையில் வழி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மண்ணில் இந்த ஊரில் நான் பிறந்த மண் இந்த பொங்குடுதீவில் இந்த பெண் இந்த மகளுக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது இதுக்கு நான் செல்லவில்லையா இருந்தால் நான் இவ்வளோ காலம் செய்தது கூட ஒரு சொத்து பிரயோசனம். அந்த மன நிம்மதி உண்மையாக இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர இங்கே அரசியலும் இல்லை. அடித்து கூறுவர் எனக்கு அரசியலும் இல்லை, எந்த வித தனிப்பட்ட லாபமும் இல்லை. என்னுடைய உணர்வுகளை எனக்கு வார்த்தையால் உங்களுக்கு கூற முடியவில்லை. ஆக இந்த 3 சட்டத்தரணை மன்றோடு நான் அவரை கேட்டேன், இப்படி என்னவென்று அவர் என்ன கூறினார்கள், இல்லை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. அதன் பிறகு பார்த்த பிறகு எல்லா நீதிமன்றம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் வெளியே போகிறார்கள், உள்ளே வந்தார்கள், வெளியே போனார்கள், உள்ளே வந்தால் நீதிமன்றம் வந்தவங்க பிறகு நான் என்ன செய்தேன் என்றால் நீதிபதியிடம் கூறினேன். அவர் நீதிபதி கேட்டார், உங்களுக்கு யாரும் சட்டத்தினர் வந்தார்களா என்று எதிரிகளை பார்த்து. அவர் மிக நியாயமான கேள்வி. என்ற எதிரிக்கு சட்டத்தினர் இருக்க வேணும். சட்டம் அதை வலியுறுத்து சட்டம் வலியுறுத்து அல்ல ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காது. எதிரிக்கு சட்டத்தினர் இல்லைன்னா அப்புறம் இந்த வழக்கில் ஒரு நியாயமான விசாரணை நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக இருக்க வேணும். கேட்டபொழுது அப்போ நான் கூறினேன், 3 சட்டத்தினர் வந்திருந்தார்கள். நான் அவரிடம் கேட்டேன், இப்படி நீங்கள் பாதிக்கப்பட்ட சார்பாண்டு இல்லை என்றார்கள். எதிரியான்றேன், அதுக்கு எந்த மறுமொழியும் இல்லை. நீங்கள் ஒரு என்று நான் கூறும் பொழுது கூறி போட்டு அங்கே யார் இருக்கிறாங்க நான் திரும்பி பார்க்கும் பொழுது 3 பேரும் இல்லை. வந்த சட்டத்தரணிகள் 3 இளம் சட்டத்தினர் சொல்ல முடியாது. ஒரு 20-25 ப்ராக்டிஸ் இருக்கலாம். 3 பேரும் வந்து வித்யாவின் வழக்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக வந்திருப்பார்கள் என்பது எனக்கு திடமான ஒரு நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் 2ல் ஒரு பக்கத்துக்கு அவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து ஆஜராக இருந்தால் அது நியாயமான விடயம். ஆனால் இங்கே இந்த வழக்கை
இந்த ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இருந்து இந்த வழக்கை இங்கே வெளியே எடுத்துவிட வேண்டும், அனுராதபுரத்துக்கு அல்லது கொழும்புக்கு எடுத்துவிட வேண்டும் என்று சிலர் முன்னிற்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என்ன காரணம் எனக்கு தெரியவில்லை. ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இங்கே வந்திருக்கிற சட்டத்தரணிகள் தாங்கள் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள், இது நடக்கலாம், அது முந்தைய சொல்லியிருக்கிறார், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அங்கே சென்று வழக்காடுவது, எதிரி சார்பாக வாதாடுவதற்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னால் வழக்காளிக்கு போகிறவருக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு போகிறவருக்காக பாதிப்படுறது சந்தர்ப்பம் குறைவு. சில அரசியல் கட்சியில் யாராவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் வழியே. ஆகவே நாங்கள் இவர்களுக்காக வாதாடுவதாக இருந்தால் இவர்கள் இந்த நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கு மாற்றப்படும். அந்த சூழ்ச்சியா என்றது இது ஒரு நியாயமான சந்தேகம். ஏனெனில் அந்த எதிரி நிச்சயமாக அங்கே அந்த அந்த எதிரிக்கு சட்டத்திலையும் ஆஜராக வேண்டும். அவருக்கு ஒரு அவை நீதிபதி நேற்று அதை உறுத்தி கூறினார். ஆறாவது உங்களுடைய சட்டத்திலே யாரும் பிறகு அவருக்கு ஏதாவது தடஞ்சல் இடைஞ்சல் ஏற்படுமா இருந்தால் நாங்கள் அதற்குரிய பாதுகாப்பை தருவோம், இருந்தால் என்னிடம் முறையிடுங்கள் என்று அவருக்கு எதிரிக்கு சட்டத்தில் எடுக்கணும் என்றால் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். இரண்டு பக்கம் நியாயம் இருக்கின்றது. ஆனால் இந்த இவர்கள் வந்த 3 சிங்கள சட்டத்தரணிகளும், நான் சிங்கள சட்டத்திற்காக கூற வரவில்லை, எல்லோ சட்டத்தரணியும் எல்லா நீதிமன்றத்திலும் ஆஜராகலாம். அப்படி ஒரு சத்தியகிரதாசியை போட்டு நாங்கள் போனோம். சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கத்தே ஒருவரும் ஆஜராகவில்லை. அதனால் தான் எங்களை ஆஜராகவுக்காக எங்களை நியமித்தார்கள். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நாங்கள் முதலாவது நாங்கள் வந்து பெரும்பான்மை சிங்கள சட்டத்தரணிகள் ஒன்று, ரெண்டாவது வந்து அங்கே உள்ள ஊரில் குழப்பம் அதுவும் இருக்கிறபடியாக எதிரிக்கு சட்டத்தரணி ஆஜராக முடியாது. ரெண்டாவது காரணம், அப்போ நீதியான ஒரு விசாரணை நடக்கணும்னு சொன்னால் எதிரிக்கும் சட்டத்தரணி வேண்டும். இந்த 3 காரணங்களையும் வச்சு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தாலே ஊர்காவல்துறையில் இருக்கிற வழக்கு இங்கால வந்துடும். இங்கால வந்துட்டா 1001. இதற்கான சூழ்ச்சி நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதனால தான் இன்றைக்கு கூறுகிறேன். நடந்த பிறகு பிறகு நான் வந்து இப்படி நடந்ததுன்றதுக்கு நீங்கள் காரணம் கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்வது வந்து அதில் பிரயோசனம் இல்லை. நடைபெற முந்தி அதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துக்காக யார் செய்கிறார்கள் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை, தங்களுடைய சொந்த லாபங்களுக்காகவும் அரசியலுக்காக வேண்டியும் இந்த விடயத்தை தயவுசு இந்த விடயத்தை மட்டும் இதை மட்டும் இதை அரசியலாக்காதீங்க. இதான் நான் உங்களுக்கு கட்டிக்கொள்வது, உலகத்தில் கட்டிக்கொள்வது. மற்றும் இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் என்பதை இந்த விசாரணையிலே நான் நேற்றும் கூறியிருந்தேன். இந்த விசாரணை மிக முக்கியமானது வந்து சான்று பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இந்த விடயத்தை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் மக்கள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் அதுதான். இந்த விடயத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால், அப்படி நடந்திருக்க ஒரு 60 பிள்ளை கூட ஒருவரை பொழுது காட்டி கொடுத்துருக்கிறது. யாரும் நான் சொல்ல வரவில்லை. அந்த பிள்ளை கூறியிருக்க இந்த இத்தனையாவது நபர் அந்த சம்பவ இடத்துலேருந்து இந்த இடத்துல நின்றாரு. இப்போது அவரை துருவி விசாரிக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை பற்றி யாருக்காவது என்னவாக தெரிஞ்சிருந்தால் அதை புலனாய்வு பிரிவு கூற வேண்டும், இல்லை எங்களிடமாவது கூற வேண்டும். நாங்கள் மிகவும் தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறோம்.